வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 29/5/2025 திருப்பூர் மார்க்கெட் தென்னம்பாளையம் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற பதிவு அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல் நேம் உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 800 வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க, கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சம் 50க்கும், குறைந்தபட்ச விலையாக கரும்பு முருங்கை 40க்கும், செடி முருங்கை ஒரு கிலோ 40க்கும், குறைந்தபட்ச விலையாக 35க்கும், மரத்துக்காய் ஒரு கிலோ 35க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் 20 கிலோ கொண்ட பை 1000 ரூபாயிலிருந்து 1300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 200 to 300ங்க. ஒரு கிலோ 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 200 to 300ங்க. ஒரு கிலோ 10 to 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் அதிகபட்ச விலையாக 15 கிலோ கொண்ட கட்டு 500 to 700ங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 30 கிலோ கொண்ட பை 700 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் விலை உயர்வு ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 100 to 150க்கு ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுகள் 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி இருந்ததுன்னா 100 to 150 ரூபா, பந்தல் தக்காளி 150ங்க. இதர வகை காஞ்சனா, சாகு தக்காளி, உருட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா நார்மல் தக்காளி 130 140க்கும், மதன், சிவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 to 120 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பழம் எல்லாமே 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுன கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 6 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 3 ரூபா வரைக்கும், அதாவது 3 கட்டு 10 ரூபாய்க்கும் கூட கடைசியில் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா 30 to 45 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்ததுன்னா 25 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 கிலோ கொண்ட மூட்டை 600க்கும், மரநெல்லிக்காய் ஒரு கிலோ 40 to 50க்கும், பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 120 ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 100 ரூபாய்க்கும், சப்போட்டா பழம் ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பழம் பச்சைக்காய் கிலோ 15 ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுங்க. இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 200 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 200 to 300 ரூபாய்க்கு தான் கொத்தாவரங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் பார்த்திங்கன்னா வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே வருதுங்க, விலை குறைவுங்க. கத்திரியில் சிம்ரன், பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட பை 200 to 350க்கும், பவானி 300 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 200 to 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 700க்கும், சில்லறை விற்பனை ஒரு கிலோ 40 to 50க்கும், எலும்பச்சம் பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பழமாக இருந்தால் அதிகபட்ச விலையாக இருந்தால் 70 to 80 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 50 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட் மற்றும் ஒட்டச்சத்திர மார்க்கெட் இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக இருப்பது சின்ன வெங்காயம் தானுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்ணெய்க்கு காட்டுக்குள்ளே 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் நாற்றுக்காய் விற்பனை ஆகுதுங்க. அதே காய்
ஊன்ற விதக்கா பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் தாளோடைய வாங்கிட்டு போகிறாங்க, கிள்ளியும் வாங்கிட்டு போகிறாங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட பை காய்க்காய் அதிகபட்ச விலையாக 1250 1350 வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க. இதர வகை செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் எல்லாமே 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 22 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க 50 கிலோ கொண்ட மூட்டை இந்த கடந்த 3 மாதத்துக்கு அப்புறம் 50 கிலோ மூட்டை 400 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. விலை சற்று உயர்வுங்க. செகண்ட் குவாலிட்டி அரசாணி 300க்கும், பூசணிக்காய் 50 கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்ச விலையாக 300 350க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. அதே 24 பூ கொண்ட மூட்டை 600 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் தெளிவான தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஒரு காய் ஒன்று 26 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ் 20 to 26 வரைக்கும், நச்சு பொடி 10 to 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தர்பூசணி பழங்க வாட்டர் மெலன் 1 கிலோ காட்டுக்குள்ளே 7 to 10 ரூபாய்க்கும், கடையில் 15 to 20 ரூபா வரைக்கும், திருப்பூர் மார்க்கெட்டில் 40 கிலோ கொண்ட சாக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 300 வரைக்கும், அதிலே கழிச்சுக்காய் 150 200க்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 400 to 650 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. கொய்யாப்பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 2 தினம்லாம் வந்து வீடியோ போடலைங்க. ஏகப்பட்ட நண்பர் கால் பண்ணியிருந்தீங்க, சிரமத்துக்கு மன்னிக்கணுங்க. கால் வந்து சில பேருக்கு எடுக்க முடியலைங்க. வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, திருப்பி பாதி பேருக்கு பண்ணியிருந்தீங்க, பண்ணாதிருந்துருக்கலாங்க. தொடர்ந்து இனி வரும் நாட்களில் வந்து வீடியோ வந்துட்டே தான் இருக்குங்க. 1 நாள் 2 நாள் தாமதமானாலும் நீங்கள் அவசரப்பட்டு கால் பண்ண வேண்டியது இல்லைங்க. தொடர்ந்து வீடியோ வருங்க.